இங்கே பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் எல்லாம் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு செடியிலேருந்து நான் உங்களுக்கு எல்லாமே சுற்றி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஓவர் வியூ எல்லாரும் பார்த்துருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு செடியை எக்ஸ்பிளைன் பண்ணின்னு வரேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே துளசி தான் வைக்கணும். அதனால் ஒரு நல்ல மெடிசினலாக பிளான்ட் இருக்குன்னு இது வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மேங்கோ. இது எல்லாமே ஹைப்ரிட் தான் மோஸ்ட்லி நாங்கள் வச்சுருக்கிறது. இது வல்லாரை, ரொம்ப காஸ்ட்லி. இது ஒரு சின்ன கட்டே ஒரு 100 rupees இருக்கும். அதனால் இது வீட்டிலே இந்த மாதிரி வளர்க்கலான்னு வளர்த்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இது என்ன மெடிசினல் பிளான்ட்டுன்னு தெரியல. கீழே குண்டு குண்டாக காய் இருக்கும்ல, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இது கூட மேங்கோ. இது கொயக்கா. பாருங்கள், இது எல்லாமே ஹைப்ரிட் தான். சின்னதுலேயே நம்மளுக்கு நிறைய காய் கிடைக்கும். இது ஆனியன் நட்டு வச்சுருக்கோம். இது ஸ்மால் ஆனியன், குட்டியாக தெரியுதா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது ஆப்பிள் ட்ரீ. ஆல்ரெடி இது வரைக்கும் 4 to 5 ஆப்பிள் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மேங்கோ. ஒரு ஷாக்கிங்கான நியூஸ்னால், இது சின்னதுலேயே ஒரு மாங்காய் விட்டுருக்கு. ஸோ இட் இஸ் a really small one. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது கூட மேங்கோ தான் நினைக்கிறேன், ஆனால் வேறு ஃப்ளேவர் மாதிரி இது இருக்கும். இது சில்லி. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு. பெருசாக இருக்கும், தெரியுதா? அதுக்கப்புறம் இது என்ன செடின்னு சரியாக தெரியல. இது கூட ஏதோ மெடிசினல் பிளான்ட் தான். இங்கே குட்டியான டொமேட்டோ செடிகள் கூட 3 டொமேட்டோ வந்திருக்கு. இது நெக்ஸ்ட்டு சீதாப்பழம். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பைஸ் மாதிரி. ஸோ அது இருக்குது இங்கே. இது கூட டொமேட்டோ தான், இப்போது இல்லை. நெக்ஸ்ட் இஸ் கம்மிங் டு இது செம்பருத்தி. இங்கெல்லாம் ஃபுல் ஃப்ளவர்ஸ் எல்லாம். அங்கே உள்ளெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஃபுல் ஃப்ளவர் வெரைட்டி ஷோ கேஸ் மாதிரி. இது அந்த புளிச்சக்கீரை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் ஹைபிஸ்கஸ். ரொம்ப அழகாக இருக்கும். நாளைக்கு இல்லை நாளான்னைக்கெல்லாம் பூத்துரும். இது ஃபுல் வெஜிடபிள். அந்த பூ சொல்லுவாங்க இல்லையா, ப்ளூ கலர், பர்பிள் கலர் கொடுக்குமே, அந்த ஃபுல் செடி இது. இங்கே ஃபுல்லாக அதுதான் இருக்குது. ஆலோவேரா இது எல்லோ ஆலோவேரா, அதுக்கப்புறம் டார்க் க்ரீன் ஆலோவேரா இருக்குது. கறி லீவ்ஸ் இருக்குது. இது மேங்கோ. இது கூட மோஸ்ட்லி இங்கே மேங்கோ தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் காமிக்கணும். இந்த கோவாலே பாருங்கள், தெரியுதா? ஹாவ் டு கோவா. அடுத்து கம்மிங் டு ப்ரொக்காலி, கேபேஜ் எல்லாம் இருக்குது இதில். இட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் வாட்டர். நிறைய வாட்டர் கண்டென்ட் வேணும் இருக்குது. pomegranate, கோவா. இப்போது இந்த பக்கத்துலேருந்து நான் சொல்லிட்டு வரேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஐ டோன்ட் நோ, இது சரியா, ஐ திங்க் இட் இஸ் லெமன். இது அத்திப்பழம்னு சொல்லுவாங்கள்ல, அது இது சின்னதுலேயே பாருங்கள் இவ்வளோ அழகாக பழுத்துருக்கு. நெக்ஸ்ட் இஸ் pomegranate. இந்த பூவெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. தேர் இஸ் a big surprise. இங்கே பாருங்கள், தெரியுதா எவ்வளோ பெருசாக இருக்குது. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் சப்போட்டா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நிறைய சப்போட்டா இருக்குது. இது ஒரே ஒரு நாள் தான் பூத்திருக்கும், அதாவது டேஸில் மட்டும். அந்த பூ இது ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள், இட் இஸ் நெக்ஸ்ட்டு குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க, அது இது ஃபுல் ஜாஸ்மின் தான். அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு வெஜிடபிள் பிளான்ட், ஐ எம் நாட் ஷுர், இன்னும் காய் வரல.
நெக்ஸ்ட்டு அந்த ரெட்டு கலரில் குட்டியாக தெரியுது பார்த்தீங்களா, அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ரூட், அது ஃபாரின் ஃப்ரூட். இங்கே பார்த்துட்டே வந்தீங்கன்னா வந்து ஒரு அழகான குட்டி ரோஸ் இருக்குது. இது வந்து ஃபுல் இழந்த பழம் இது பிளான்ட்டு. இது கூட வந்து ஷோ பிளான்ட்ஸ் தான். இங்கே பாருங்கள் நிறைய ஆனியன்ஸ் இருக்குது. இது வந்து ரோஸ், ரெட் ரோஸ், எனக்கு காலையில் சூப்பராக பூத்துருக்கு. அப்படியே இப்படி வந்தால் இங்கே வந்து ஃபாரின் டொமேட்டோஸ் இருக்குது, க்யூட்டான ஃபாரின் டொமேட்டோஸ். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப பியூர் ரெட் ரோஸஸ் இருக்குது, ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ரோஸ் இல்லை, அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் ஒயிட் ஃப்ளவர்ஸ். இது கூட ஜாஸ்மின் தான், ஆனால் இது வந்துச்சுன்னா ஒரு 4-5 ஜாஸ்மின் வந்து ஒரு பூவில் வந்து 4-5 இருக்கும். இது கூட பாருங்கள், இது கூட நிறைய பூ இருக்குது. இது ஃபுல்லாகவே ஜாஸ்மின் தான், அதுதான் நான் சொன்னேன் இல்லையா 4-5 டுகெதராக இருக்கும்னு, அதுதான் இது. இங்கே பாருங்கள் பூத்து இருக்குது. சரி, இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுதான் நிறைய பூ இருக்குது பாருங்கள் உள்ள, ஒரே ஒரு பூவில். நெக்ஸ்ட் கம்மிங் டு, இது ஒரு வெஜிடபிள் மாதிரி, ஐம் நாட் ஷுர், இன்னும் வரல, எல்லாம் பறிச்சாச்சு, அதனால அப்படியே இருக்குது. இது பாருங்கள், இது ஃபுல்லாக ஜாஸ்மின் தான். இது வந்து அது ஒரு கீரை மாதிரி, பருப்பு கீரை. இது கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஐ திங்க் இட்ஸ் சப்போட்டா தான். இங்கே டச் மீ நாட் பிளான்ட் இருக்குது பாருங்கள், தொட்டாவே ஃபுல்லாக இதாக டச் மீ நாட் ஃபுல்லாகவே. இங்கே வந்து கிரேப்ஸ் இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணோம், ஆனால் இப்போ பண்ணல, இன்னும் வரல அந்த காயே. இதில் கிரேப்ஸ் ரொம்ப புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஷோ பிளான்ட். இது எந்த பூச்செடின்னு சரியாக தெரியல. இது வந்து பாவக்காய், குட்டியாக தெரியுதா. நெக்ஸ்ட் வந்து துளசி. இது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் எங்கள் துளசி. அதுக்கப்புறம் இது கற்பூரவள்ளி, எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா என் கை வச்சா தான் தெரியும். இட்ஸ் வெரி பிக். அண்ட் இங்கே வந்து பிரிஞ்சால். இந்த செடி பார்த்தாவே தெரியுது பாருங்கள், பர்பிள் கலரில் குட்டியாக இருக்குல்ல, அது. நெக்ஸ்ட் ஒன், இது கூட பிரிஞ்சால் தான். அண்ட் அவ்வளோதான் நம்மளோட கார்டன் டூர், எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆனால் there is a special thing more. அது என்னென்னா, இந்த பூ வந்திருக்கு, ஆலோவேரா பூ. இட் இஸ் வெரி ரேர், யூ கெட் இட் வெரி ரேர். கறிவேப்பிலை இருக்குது, and there are many lots more things. இது நான் சொன்னேன் இல்லையா ஒரு வெஜிடபிள் இருக்குன்னு, அதுதான் இதெல்லாம். இதுதான் நம்மளோடது. அண்ட் நம்மக்கிட்ட வந்து ஒரு 3 சீத்தாப்பழம் இருக்குது பாருங்கள், 3 to 4 இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் கூட ஒன்று இருக்குது, காமிக்கிறேன். Until then, bye bye.